நமக்கு மனசு சரியில்ல அப்படின்னாலும் மைண்ட் ஃப்ரீயா இருக்கிறதுக்கும் நம்ம நைட் டைம்ல வானத்தை பார்த்து நட்சத்திரம் எவ்ளோ அழகா இருக்கும். அந்த எல்லா நட்சத்திரமும் ஒரு சூரியன்னு சொன்னா நம்ப முடியுதா? அந்த நட்சத்திரங்கள் எப்படி உருவாகி இருக்கும் தெரியுமா? இந்த கதையில அத பத்தி தெரிஞ்சுப்போமா? பிரபஞ்சத்தின் இருண்ட பகுதியில் மில்கி வே கேலக்சி. அந்த மில்கி வே கேலக்சிக்குள் மிகப்பெரிய கேஸ் கிளவுட்ஸ் மிதந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை நெப்யூலா என்று அழைக்கிறார்கள். இந்த நெப்யூலாவில் ஹைட்ரஜன் கேஸ் அதிகமாக இருக்கும். மில்லியன் ஆண்டுகள் கடக்கிறது. மெதுவாக கிராவிட்டி அந்த கேஸை உள்ளே இழுக்க ஆரம்பிக்கிறது. கேஸ் அனைத்தும் சேர்ந்து ஒரு பெரிய சூடான பந்தாக மாறுகிறது. அதன் மையத்தில் வெப்பம் கோடி டிகிரி வரை உயர்கிறது. அப்போது ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கிறது. ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஒன்றுடன் ஒன்று மோதி ஹீலியமாக மாற ஆரம்பிக்கின்றன. அதிலிருந்து மிகப்பெரிய எனர்ஜி வெளியேறுகிறது. அந்த நொடியில் ஒரு புதிய ஸ்டார் பிறக்கிறது. அதுபோல பிறந்த ஒரு நட்சத்திரம்தான் நமது சன். அந்த சன்னை சுற்றி 8 பிளானட்ஸ் உருவானது. அதில் ஒன்று நமது பூமி. ஆனால் சன் ஒரு சாதாரண நட்சத்திரம் மட்டும். ஏனெனில் மில்கி வே கேலக்சியில் மட்டும் 100 பில்லியனுக்கும் அதிகமான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. சில நட்சத்திரங்கள் சன்னை விட 1000 மடங்கு பெரியவை. சில நட்சத்திரங்கள் இறக்கும்போது வெடிக்கின்றன. அதை சூப்பர்னோவா என்று அழைக்கிறார்கள். அந்த வெடிப்பிலிருந்து வரும் பொருட்களால்தான் புதிய நட்சத்திரங்களும் புதிய கோள்களும் உருவாகின்றன. அதாவது ஒரு ஸ்டாரின் இறப்பு, மற்றொரு ஸ்டாரின் பிறப்பு. இதுதான் பிரபஞ்சத்தின் சைக்கிள். ஆனால் மில்கி வேயின் மையத்தில் இன்னும் ஒரு மான்ஸ்டர் இருக்கிறது. ஒரு ஜெயண்ட் பிளாக் ஹோல். அதன் பெயர் சாஜிட்டேரியஸ் ஏ ஸ்டார். அதன் ஈர்ப்பு விசை முழு கேலக்சியையும் கட்டுப்படுத்துகிறது. நமது சன் கூட அதை சுற்றி வருகிறது. ஒரு முழு சுற்று முடிக்க 230 மில்லியன் இயர்ஸ் ஆகும். டைனோசர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து இன்று வரை நமது சோலார் சிஸ்டம் கேலக்சியை ஒருமுறை கூட முழுவதும் சுற்றவில்லை. இந்த மில்கி வே மட்டும் இல்ல, பிரபஞ்சத்தில் இப்படி பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கின்றன. அதில் ஒவ்வொரு கேலக்சியிலும் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். இப்போது நினைத்து பாருங்கள், இந்த பெரிய கேலக்சியில் நமது பூமி ஒரு தூசி துகள் அளவுதான். நாம் அந்த சிறிய துகளில்தான் வாழ்கிறோம். இப்படி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்க்கணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.